வணக்கம். தி டீப் டைவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தகவல்களை நல்லா ஆழமா அலசி அதோட சாரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறதா எங்களோட நோக்கம். ஆமா. இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பேச போறோம். நம்ம மூளையோட ஆரோக்கியம். ம். குறிப்பா நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் நம்ம சிந்தனை திறன், ஞாபக சக்தி, ஏன் நம்ம மனநிலைக்கும் கூட இருக்கிற அந்த ஆச்சரியமான ஆழமான தொடர்ப டாக்டர் லீசா மொஸ்கானியோவோட ஆய்வுகள் அடிப்படையில அலச போறோம். சரி. இது ஏவோ மேம்போக்கான விஷயம் இல்ல, நம்ம எதிர்கால நலனுக்கே இது ரொம்ப முக்கியம். இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? நிச்சயமா. இப்போ நம்ம முன்ன விட அதிக நாள் வாழ்றோம். அது ஒரு நல்ல விஷயம்தான். ஆமா ஆமா. ஆனா அதே நேரம் வயசாகும்போது மூளையோட செயல்பாடு குறையறது, மறதி நோய் அதாவது டெமென்ஷியா, அல்சைமர்ஸ் மாதிரி பிரச்சனைகளும் அதிகமாயிட்டு வருது. அது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உண்மைதான், நிறைய பேருக்கு அது ஒரு அச்சத்தை கொடுக்குது. ஆனா இதுல ஒரு நம்பிக்கை தர்ற விஷயமும் இருக்கு. என்ன அது? சரியான உணவு முறை அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றங்களை நம்ம கொஞ்சம் இளமையிலேயே கடைபிடிச்சா இந்த பிரச்சனைகள் வரதை தடுக்க முடியும், இல்லைன்னா அதை கணிசமா தள்ளி போட முடியும். ஓ அப்படியா? ஆமா. இன்னைக்கு உங்க மூளைக்கு எது உண்மையிலே தேவை, ஏன் அது தேவைங்கிறத அறிவியல் ஆதாரங்களோட கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். நம்ம உடல் உறுப்புகள்லயே மூளை ஒரு மாதிரி விசித்திரமான அமைப்புன்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா ஆமா. அதோட தேவைகளும் ரொம்ப தனித்துவமானவை. பார்க்கறதுக்கு ஒரு மென்மையான ஜெல்லி மாதிரி இருக்கு. ஆனா மண்டை ஓடு அப்புறம் மெனிஞ்சஸ்னு சொல்ற சவ்வுகள்னு பலத்த பாதுகாப்புக்குள்ள இருக்கு. இவ்ளோ பாதுகாப்பு எதுக்கு? ரொம்ப சரி. அந்த பாதுகாப்பு வெளியிருந்து வர்ற அதிர்ச்சிகளுக்கு மட்டும் இல்ல, உள்ள இருந்தும் அது தன்னை பாதுகாத்துக்குது. எப்படிங்க? இரத்த மூளை தடைன்னு ஒன்னு இருக்கு. பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லுவாங்க. ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு காவலாளி மாதிரி. ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிற எல்லாத்தையும் மூளைக்குள்ள போக விடாது. குறிப்பா நச்சுப் பொருட்கள், கிருமிகளை இதெல்லாம் தடுத்துடும். ஓஹோ. இது மூளையோட அந்த நுட்பமான வேதியியல் சமநிலைய பாதுகாக்க ரொம்ப அவசியம். சரி. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பரிணாம வளர்ச்சியில நம்ம மூளையோட அளவு கடந்த சில மில்லியன் வருடங்கள்ல 3 மடங்கு பெருசா இருக்கு. 3 மடங்கா? ஆமா. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள்ல ஏற்பட்ட மாற்றம்தான். குறிப்பா நீர்வாழ் உயிரினங்கள், மீன்கள், அதாவது ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிட்டது மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப உதவி இருக்குன்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த பழைய கால மூளைக்கு தேவையான சாப்பாடு வேற, நாம இப்ப கொடுக்கிற சாப்பாடு வேறையா இருக்குதா? கரெக்ட். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் பிரச்சனையே. நம்ம மூளை அடிப்படையில ஒரு பழங்கால மூளை, ஒரு பேலியோ பிரெயின்னு வச்சுக்கோங்களேன். அதோட அடிப்படை தேவைகள் பெருசா மாறல. ஆனா நம்ம நவீன உணவு முறை, அதாவது அளவுக்கு அதிகமான பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், தப்பான வகையான கொழுப்புகள், அப்புறம் எக்கச்சக்கமான சர்க்கரை, இதெல்லாம் நம்ம மூளையோட இயற்கையான தேவைகள்ல இருந்து ரொம்ப தூரம் விலகிடுச்சு. ஒரு பெரிய கேப் இருக்குப்போ. ஆமா, ஒரு பெரிய இடைவெளி. அப்போ அந்த பழங்கால மூளைக்கு என்னதான் வேணும்? அதோட முதல் அடிப்படை தேவை என்ன? கேட்டா ஆச்சரியமா இருக்கு. மூளை கிட்டத்தட்ட 80% நீரால் ஆனதுன்னு சொல்றாங்க. ஆமா, இது மிக மிக முக்கியமான பாயிண்ட். 80% தண்ணின்னா பாருங்களேன், அதோட செயல்பாடு எவ்வளவு தூரம் நீரேற்றத்தை சார்ந்து இருக்குன்னு. ஆமா இல்லையா? லேசான நீர் இழப்பு, அதாவது மைல்டு டீஹைட்ரேஷன் ஏற்பட்டா கூட நம்மால அதை சரியா உணர முடியாம இருக்கலாம். ஆனா அதோட விளைவுகள் மூளையில தெரியும். சோர்வு, தலைவலி, கவனக்குறைவு, ஏன் மூடு மாறுறது கூட ஏற்படலாம். ஓ. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது, சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு 8 கிளாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அது மூளையோட ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குல்ல, அதை கிட்டத்தட்ட 30% வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணும்னு சொல்றாங்க. 30%? அப்போ வெறும் தண்ணி குடிச்சா போதுமா? இல்ல அதோட தரம், குவாலிட்டியும் முக்கியமா? கடையில விதவிதமா தண்ணி விக்கிறாங்களே. தரம் ரொம்ப முக்கியம். வெறும் H2O மட்டும் போதாது. மூளைக்கு எலக்ட்ரோலைட்ஸ்னு சொல்ற தாது உப்புகள் தேவை. சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மாதிரி. இது நரம்பு செல்கள் செயல்படுறதுக்கு ரொம்ப அவசியம். தாதுக்கள் நிறைஞ்ச தண்ணி, அதாவது ஹார்ட் வாட்டர் இல்லனா ஸ்ப்ரிங் வாட்டர், இதுக்கெல்லாம் உதவும். ஆனா நாம இப்போ யூஸ் பண்ற சுத்திகரிக்கப்பட்ட நீர், ஆரோ வாட்டர்னு சொல்றோமே, அதுல பெரும்பாலும் இந்த தாதுக்கள் போயிடுது. அப்போ என்ன பண்றது? ஒரு நல்ல வழி என்னன்னா, குழாய் தண்ணிய ஒரு நல்ல தரமான கார்பன் ஃபில்டர் மூலமா சுத்திகரிக்கிறது. இது குளோரின் மாதிரி தேவையில்லாததை நீக்கிடும், ஆனா அவசியமான தாதுக்களை ஓரளவுக்கு தக்க வைக்கும். ஓகே.
அப்போ ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் நல்லதா? விளையாட்டு வீரர்கள் குடிக்கிறாங்களே. அதுல சர்க்கரையும் செயற்கையான கெமிக்கல்ஸும் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பதிலா இளநீர் ஒரு மிகச்சிறந்த சாய்ஸ். ஆமா ஆமா. அதுல பொட்டாசியம் மாதிரி எலக்ட்ரோலைட்டுகள் இயற்கையாவே இருக்கு. கற்றாழை ஜூஸ் கூட நீரேற்றத்துக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. வெள்ளரிக்காய், தர்பூசணி, கீரை வகைகள் மாதிரி தண்ணி சத்து அதிகமா உள்ள உணவுகளும் நம்ம டெய்லி தண்ணி தேவையை பூர்த்தி செய்ய உதவும். சரி, தண்ணிக்கு அடுத்து கொழுப்பு. கொழுப்புன்னாவே ஒரு பயம் வருது எல்லாருக்கும். ஆனா மூளைக்கு கொழுப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க. இது எப்படி? நம்ம உடம்புல சேர்ற கொழுப்பு வேற, மூளைக்கு தேவையான கொழுப்பு வேறயா? முற்றிலும் வேற. இது ஒரு பொதுவான தப்பான புரிதல். நம்ம உடம்பு கொழுப்ப ஒரு முக்கிய எரிபொருளா பயன்படுத்துது. ஆனா மூளை அப்படி இல்ல. அப்படியா? ஆமா. மூளை தன்னோட எரிபொருளுக்கு பிரதானமா குளுக்கோஸை தான், அதாவது சர்க்கரையை தான் நம்பி இருக்கு. மூளையில இருக்கிற கொழுப்பு அதோட கட்டமைப்புக்கு, ஸ்ட்ரக்சருக்கும், அப்புறம் செல்களுக்கு நடுவுல தகவல் பரிமாற்றத்துக்கு, செல் சிக்னலிங்குக்கு பயன்படுது. குறிப்பா சொல்லணும்னா மூளையோட உலர் எடை, அதாவது ட்ரை வெயிட்ல சுமார் 60% கொழுப்பு தான். இதுக்கு தேவை பாலியன்சாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலங்கள், அதாவது PUFAs, முக்கியமா ஒமேகா 3 அப்புறம் ஒமேகா 6. ஒமேகா 3, ஒமேகா 6 இதோட விகிதம் முக்கியம்னு சொல்றாங்களே. ஆமா, அது மிக மிக முக்கியம். மூளையோட ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு ஒமேகா 6ம் ஒமேகா 3யும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துல தேவை. நம்ம பரிணாம வளர்ச்சியில இந்த விகிதம் கிட்டத்தட்ட 1க்கு 1 இல்லனா 2க்கு 1 இருந்திருக்கலாம். ஒமேகா 6க்கு ஒமேகா 3. 2க்கு 1. சரி. ஆனா நம்ம இப்ப சாப்பிடுற நவீன மேற்கத்திய உணவு முறையில இந்த விகிதம் பயங்கரமா மாறிடுச்சு. 20க்கு 1 இல்லனா 30க்கு 1ன்னு கூட சொல்றாங்க. 30 மடங்கா? ஆமா. அதாவது ஒமேகா 6 ரொம்ப அதிகமாகவும் ஒமேகா 3 ரொம்ப குறைவாகவும் இருக்கு. இந்த விகிதம் இவ்வளவு மாறினதுக்கு என்ன காரணம்? இதனால என்ன பிரச்சனை? முக்கிய காரணம் நம்ம சாப்பாட்டுல சோளம், சூரியகாந்தி, சோயா மாதிரி தாவர எண்ணெய்களோட பயன்பாடு அதிகமானதுதான். இதுல ஒமேகா 6 ரொம்ப அதிகம். ஓ. ப்ராசஸ்ட் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், இதுலெல்லாம் இது மறைமுகமா நிறைய இருக்கு. இந்த அதிகப்படியான ஒமேகா 6 உடம்புல ஒரு நாள்பட்ட வீக்கத்தை, அதாவது கிரானிக் இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குது. இன்ஃப்ளமேஷன் காரணியா இருக்கலாம்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நாம ஒமேகா 3 அதிகமாக்கி ஒமேகா 6 குறைக்கணும். ஒமேகா 3 எங்க இருந்து கிடைக்கும்? கொழுப்பு நிறைஞ்ச மீன்கள், சால்மன், மத்தி, நெத்திலி இந்த மாதிரி. அப்புறம் வால்நட், பாதாம் பருப்பு, ஆளி விதை, அதாவது ஃபிளாக்ஸ் சீட், சியா சீட்ஸ், இதுல எல்லாம் நல்லா இருக்கு. முட்டையோட மஞ்சள் கருவுல பாஸ்போலிப்பிட்ஸ்னு ஒன்னு இருக்கு. இது ஒமேகா 3 உடம்பு நல்லா பயன்படுத்த உதவும். ஆலிவ் எண்ணெயில இருக்கிற மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகளும் மூளைக்கு நல்லது. அப்போ நாம தவிர்க்க வேண்டிய கொழுப்புகள் எது? சாச்சுரேட்டட் கொழுப்பு பத்தி என்ன சொல்றீங்க? நல்லதா கெட்டதா? சாச்சுரேட்டட் கொழுப்பு இது இறைச்சி, வெண்ணெய், நெய், பால் பொருட்கள் அதிகமா இருக்கு. இத முழுசா தவிர்க்க தேவையில்லை. ஆனா அளவு குறைச்சிக்கிறது நல்லது. சரி. குறிப்பா பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள், ப்ராசஸ்டு மீட்ஸு, சீஸு இதையெல்லாம் ரொம்ப அதிகமா சாப்பிடறத குறைக்கணும். ஆனா நாம முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு கொழுப்பு இருக்கு. அதுதான் டிரான்ஸ் கொழுப்பு, டிரான்ஸ் ஃபேட். டிரான்ஸ் கொழுப்பு அது எதுல இருக்கு? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இது இயற்கையா கிடைக்கிறதில்ல. தாவர எண்ணெய்களை ஹைட்ரோஜனேற்றம், அதாவது ஹைட்ரோஜனேஷன் ஒரு ப்ராசஸ் பண்ணி கெட்டியாக்கும் போது இது உருவாகுது. ஓஹோ. இது எதுக்குன்னா உணவுகளோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக்கவும் டேஸ்ட்டை கூட்டவும் பயன்படுத்துறாங்க. பேக்கரி பொருட்கள், பொரிச்ச உணவுகள், மார்கரின், நிறைய ப்ராசஸ்டு உணவுகள்ல இது ஒளிஞ்சிருக்கும். லேபிள்ல எப்படி பார்க்கறது? உணவுப் பொருட்களோட லேபிள்கள்ல பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ், அதாவது PH1 எழுதியிருந்தா அதை தவிர்த்துடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகே. இது கெட்ட LDL கொலஸ்ட்ரால் அதிகமாக்கி நல்ல HDL கொலஸ்ட்ராலை குறைக்கும். அது மட்டும் இல்லாம மூளைக்கும் நேரடியா தீங்கு விளைவிக்கும். சரி, கொழுப்பு பத்தி நல்லா புரிஞ்சுது. அடுத்து புரோட்டீன்ஸ், புரதங்கள். இது உடம்போட கட்டுமான பொருள்னு தெரியும். மூளைக்கு இதோட பங்கு என்ன? புரதங்கள் அமினோ அமிலங்களால் ஆனது. இந்த அமினோ அமிலங்கள் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்னு சொல்றோமே, மூளையோட ரசாயன தூதுவர்கள், அதை உருவாக்க தேவை. நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். ஆமா, இந்த தூதுவர்கள் தான் நரம்பு செல்களுக்கு இடையில தகவல்களை கடத்துது. நம்ம மனநிலை, கவனம், கத்துக்கிறது, தூக்கம் இது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துது. குறிப்பிட்ட அமினோ அமிலங்கள் இல்லனா ஊட்டச்சத்துக்கள் பத்தி சொல்ல முடியுமா? உதாரணமா ட்ரிப்டோஃபான். இது ஒரு அத்தியாவசிய அமினோ அமிலம். நம்ம உடம்பு இது உற்பத்தி செய்யாது, சாப்பாட்டுல தான் கிடைக்கணும். இது செரோட்டோனின் உருவாக்க தேவை. செரோட்டோனின் நம்ம மனநிலையை சீராக்கும். ஓகே. அதே மாதிரி கோலின், இது ஒரு வைட்டமின் மாதிரி ஊட்டச்சத்து. இது அசிட்டைல் கோலின் உருவாக்க தேவை. அசிட்டைல் கோலின் நினைவாற்றலுக்கும் கத்துக்கிறதுக்கும் மிக அவசியமான ஒண்ணு.
கோலின் எதுல இருக்கு? முட்டையோட மஞ்சள் கரு கோலினுக்கு ஒரு சிறந்த சோர்ஸ். மீன், இறைச்சி, பருப்பு வகைகள், சியா விதைகள் இதுலெல்லாம் நல்ல புரோட்டீன் இருக்கு. வேற வைட்டமின்களும் இதுல உதவுதா? ஆமா, வைட்டமின் B6 இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் உற்பத்திக்கு முக்கியம். இது சூரியகாந்தி விதை, பிஸ்தா, மீன் இதுல கிடைக்குது. மத்த பி வைட்டமின்கள் குறிப்பா B12ம் ஃபோலேட்டும் ரொம்ப முக்கியம். ஃபோலேட் ஆமா, வைட்டமின் B9 இது ரெண்டும் ஹோமோசிஸ்டீன்னு ஒரு பொருள் இருக்கு. அதோட அளவை கட்டுப்படுத்த உதவுது. ஹோமோசிஸ்டீன் அது ஒரு அமினோ அமிலம். அதோட அளவு ரத்தத்துல அதிகமாகும்போது அது ரத்த குழாய்களை சேதப்படுத்தி பக்கவாதம், அதாவது ஸ்ட்ரோக், அப்புறம் மறதி நோய்க்கான ஆபத்தை அதிகமாக்கலாம். இத நம்ம ரத்த குழாயில படியிற ஒரு மாதிரி துரு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓ, B12ம் ஃபோலேட்டும் இந்த துருவ அகற்ற உதவுது. சரி. இப்போ கார்போஹைட்ரேட் பக்கம் வருவோம். மூளையோட முக்கிய எரிபொருள் குளுக்கோஸ்னு சொன்னீங்க. ஆனா அதே நேரம் சர்க்கரை ஆபத்துன்னு கேக்குறோம். இந்த முரண்பாட்டை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஆமா, மூளைக்கு தேவை குளுக்கோஸ், அது ஒரு வகை சர்க்கரை தான். ஆனா அந்த சர்க்கரைய எங்கிருந்து எப்படி வருதுங்கிறது தான் முக்கியம். ம், நல்ல கார்போஹைட்ரேட்கள், அதாவது காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் இதுலேருந்து கிடைக்கிற குளுக்கோஸ் மெதுவா சீரா ரத்தத்துல கலக்கும். இதுல நார்ச்சத்து, ஃபைபர் அதிகமா இருக்கிறதால குளுக்கோஸ் உறிஞ்சப்படுறது மெதுவாகுது. இதோட கிளைசமிக் இண்டெக்ஸ் GI குறைவு. இது மூளைக்கு தேவையான சக்தியை ஸ்டெடியா கொடுக்கும். அப்போ பிரச்சனைக்குரிய கார்போஹைட்ரேட்ஸ் எது? பிரச்சனை வர்றது பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை, ரிஃபைன்டு சுகர், மைதா மாவு இதிலிருந்தான். இது சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸ். இதை சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு திடீர்னு ரொம்ப வேகமா ஏறும். ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ். ஆமா. இதை சமாளிக்க உடம்பு நிறைய இன்சுலினை சுரக்கும். அதனால சர்க்கரை அளவு பின் வேகமா சரியும். இந்த சர்க்கரை ஏற்ற இறக்கம் பிளட் சுகர் ரோலர் கோஸ்டர்னு சொல்லுவாங்க. இது நம்ம எனர்ஜியும் கவனத்தையும் பாதிக்கிறதோட நீண்ட காலத்துல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற நிலைக்கு வழிவகுக்கும். இன்சுலின் எதிர்ப்பு. ஆமா, இது டைப் 2 டயபெட்டிஸ்க்கு மட்டும் இல்ல, மூளை செல்கள் குளுக்கோஸை சரியா பயன்படுத்த முடியாத நிலைக்கும் அல்சைமர் மாதிரி நோய்களுக்கும் கூட தொடர்புடையதா பார்க்கறாங்க. மூளைக்கு ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு 62 கிராம் குளுக்கோஸ் தேவை. அதை நல்ல சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் நல்லது. நல்ல குளுக்கோஸ் சோர்ஸ்க்கு சில உதாரணங்கள். டார்க் சாக்லேட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? பீட்ரூட், வெங்காயம், திராட்சை இதெல்லாம் நல்ல இயற்கை குளுக்கோஸ் ஆதாரங்கள். டார்க் சாக்லேட்டை பொறுத்தவரை 70% இல்ல அதுக்கு மேல கக்காவோ இருக்கிற சாக்லேட் குறைஞ்ச கிளைசீமிக் இண்டெக்ஸ் கொண்டது. ஓ, அது மட்டும் இல்ல, அதுல ஃபிளாவனாய்டுகள் மாதிரி சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. இது மூளைக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு எல்லாம் கேட்குறோம். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மூளைக்கு எப்படி கான்கிரீட்டா, அதாவது நேரடியா உதவுது? நம்ம உடம்பு சக்தியை உருவாக்கும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சில நிலையற்ற மூலக்கூறுகளும் உருவாகுது. சுற்றுச்சூழல் மாசு, சிகரெட் புகை இதனாலையும் உருவாகலாம். இது கட்டுப்பாடு இல்லாம பெருகும்போது நம்ம செல்களை, குறிப்பா மூளை செல்களை தாக்கி சேதப்படுத்தும். இதுதான் ஆக்சிஜனேற்ற அழுத்தம், இல்லனா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். இது வயசாகிறத வேகப்படுத்துறதோட பல நோய்களுக்கும் காரணம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வைட்டமின் C, வைட்டமின் E மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை சமன்படுத்தி அதனால வர்ற சேதத்தை தடுக்குது. ஒரு பாதுகாப்பு படம் மாதிரி. இது எதுல அதிகமா இருக்கு? வைட்டமின் C சிட்ரஸ் பழங்கள், நெல்லிக்காய், கொய்யாலையும், வைட்டமின் E நட்ஸ், விதைகள், கீரைகள்லையும் அதிகமா இருக்கு. ஆனா இதை விட சக்தி வாய்ந்தவை தாவரங்கள்ல இருக்கிற ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். ஃபைட்டோநியூட்ரியன்ஸ். ஆமா, தாவர ஊட்டச்சத்துக்கள். உதாரணத்துக்கு ப்ளூபெரியில இருக்கிற ஆந்தோசயனின்ஸ், ஆப்பிள் தோல்ல இருக்கிற குவெர்சிட்டின், டார்க் சாக்லேட்ல இருக்கிற ஃப்ளவனால்கள். இதெல்லாம் மூளையோட ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணவும் நினைவாற்றலை பாதுகாக்கவும் உதவலாம். தாதுக்களை பொறுத்தவரை காப்பர், இரும்பு, ஜிங்க் இதெல்லாம் மூளைக்கு தேவைதான். ஆனா சரியான அளவுல இருக்கணும். அதோட சமநிலை முக்கியம். அதிகமா இருந்தா நன்மையை விட தீமை தான். இப்போ ரொம்ப அதிகமா பேசப்படுற ஒரு விஷயம் கட் பிரெயின் ஆக்சிஸ், அதாவது குடல் ஆரோக்கியத்துக்கும் மூளைக்கும் உள்ள தொடர்பு. இது எப்படி வேலை செய்யுது? இது ரொம்ப ஆச்சரியமான, வேகமா வளர்ந்து வர்ற ஒரு ஆய்வுத்துறை. நம்ம குடல்ல ட்ரில்லியன் கணக்கான நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, ஃபங்கை, வைரஸ் எல்லாம் வாழுது. இந்த மொத்த சமூகம் தான் குடல் நுண்ணுயிர் கூட்டம், இல்லைன்னா கட் மைக்ரோபயோம். இந்த நுண்ணுயிரிகள் நம்ம சாப்பிட்றத செரிக்கிறதுக்கு உதவுறது மட்டும் இல்லாம வைட்டமின்களை உற்பத்தி செய்யவும் நோய் எதிர்ப்பு சக்தியை ஒழுங்குபடுத்தவும் உதவுது. ஆனா அதோட வேலை அதோட முடியல. அது நம்ம மூளையோட நேரடியாகவும் மறைமுகமாகவும் தொடர்பு கொள்ளுது. குடல்ல இருக்கிற பாக்டீரியா நம்ம மனநிலையை பாதிக்க முடியுமா? ஆமா, குடல் நுண்ணுயிரிகள் செரோட்டோனின் மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்களை உற்பத்தி செய்யுது, இல்லனா அதோட உற்பத்தியை தூண்டுது. உண்மையில உடம்புல இருக்கிற செரோட்டோனின்ல பெரும்பகுதி குடல்ல தான் உருவாகுது. அப்படியா?
ஆமா, குடல் நுண்ணுயிர் கூட்டத்துல ஏற்படுற சமநிலையின்மை, அதாவது டிஸ்பியோசிஸ், மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு மாதிரி பிரச்சனைகளோட தொடர்புடையதா பார்க்கறாங்க. இது மறதி நோய்க்கான ஆபத்தையும் பாதிக்கலான்னு சில ஆரம்பகட்ட ஆய்வுகள் சொல்லுது. அப்போ நம்ம குடல் நுண்ணுயிரிகளை ஆரோக்கியமா வச்சுக்க என்ன செய்யணும்? 2 விஷயம் முக்கியம். ப்ரீபயாட்டிக்ஸ் அப்புறம் ப்ரோபயாட்டிக்ஸ். ப்ரீபயாட்டிக்ஸ்ங்கிறது நம்ம நல்ல குடல் பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடா பயன்படுற கரையும் நார்ச்சத்து. இது வெங்காயம், பூண்டு, வாழைப்பழம், ஓட்ஸ், அஸ்பாரகஸ் இதுலெல்லாம் இருக்கு. சரி, ப்ரோபயோட்டிக்ஸ். ப்ரோபயாட்டிக்ஸ்ங்கிறது உயிருள்ள நல்ல பாக்டீரியாக்களை கொண்ட உணவுகள். புளிச்ச உணவுகள், தயிர், கெஃபீர், கிம்ச்சி, நாட்டோ அதாவது புளிச்ச சோயா, அப்புறம் சரியான முறையில புளிக்க வச்ச ஊறுகாய் இதெல்லாம் நல்ல ப்ரோபயாட்டிக் சோர்ஸ். எதெல்லாம் குடல் நுண்ணுயிர்களுக்கு கெடுதல் பண்ணும்? அதிக சர்க்கரை, ப்ராசஸ்ட் உணவுகளை சாப்பிட்றது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் யூஸ் பண்றது, அதிக மன அழுத்தம் இதெல்லாம் நம்ம குடல் நுண்ணுயிரிகளோட சமநிலையை பாதிக்கலாம். நீண்ட காலம் ஆரோக்கியமா வாழ்ற மக்கள் இருக்கிற ப்ளூ ஜோன்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க என்ன சாப்பிடுறாங்க, அவங்க கிட்ட இருந்து என்ன கத்துக்கலாம்? இது ஒரு அருமையான கேள்வி. அந்த பகுதிகளில் வாழ்ற மக்கள் நீண்ட ஆயுளோட வயசான காலத்திலயும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்காங்க. அவங்களோட உணவு முறையை கவனிச்சா ஒரு பொதுவான அம்சம் தெரியும். அவங்க சாப்பாட்டுல 90%க்கும் மேல தாவர உணவுகள் தான். 90%? ஆமா, இறைச்சி ரொம்ப குறைவா, பெரும்பாலும் விசேஷ நாட்கள்ல மட்டும்தான். மத்திய தரைக்கடல் உணவு முறை, அதாவது மெடிட்ரேனியன் டயட், அப்புறம் ஜப்பான்ல ஒகினாவா டயட் இதுக்கு சிறந்த உதாரணங்கள். இந்த டயட்டோட சிறப்பம்சங்கள் என்ன? மெடிட்டேரேனியன் டயட்ல காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்புகள், விதைகள், மீன், ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் முக்கியமா இருக்கு. அவங்க சாப்பாட்டை தனியா இல்லாம குடும்பத்தோட, நண்பர்களோட சேர்ந்து நிதானமா ரசிச்சு சாப்பிடுறதும் ஒரு முக்கிய அம்சம். ஒகினாவா டயட்ல சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, கடற்பாசி, டோஃபு, நிறைய காய்கறிகள் முக்கிய இடம் பிடிக்குது. இது பொதுவா குறைந்த கலோரி டயட். இந்த ஆரோக்கியமான உணவு முறைகளோட பொதுவான அம்சம் என்னன்னா, பதப்படுத்தப்படாத முழு உணவுகள், ஹோல் ஃபுட்ஸ், மிதமான கலோரி அளவு, தாவர உணவுகளுக்கு முக்கியத்துவம், ரெகுலரான உடல் உழைப்பு, அப்புறம் வலுவான சமூக பிணைப்பு. ஆக சாப்பாடு மட்டும் போதாது, மொத்த லைஃப் ஸ்டைலும் முக்கியம். உடற்பயிற்சி, தூக்கம், மன அழுத்தத்தை குறைக்கிறது இதுவும் மூளை ஆரோக்கியத்துக்கு அவசியம் தானே? நிச்சயமா, உணவு ஒரு தூண்னா மத்ததெல்லாம் மற்ற தூண்கள். உடற்பயிற்சி இதயத்துக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியும். அது மூளைக்கும் மிக மிக நல்லது. எப்படி? இது மூளைக்கு போற ரத்த ஓட்டத்தை அதிகமாக்குது, புதிய நரம்பு செல்கள் உருவாகவும் அதுகளுக்கு இடையிலான இணைப்புகள் வலுப்பெறவும் உதவுது. ரொம்ப தீவிரமான உடற்பயிற்சி தான் செய்யணும்னு இல்ல, மிதமான ஆனா தொடர்ந்து செய்யற உடற்பயிற்சிலாம், நடைப்பயிற்சி, சைக்கிள் ஓட்டுறது, நீச்சல், ஏன் தோட்ட வேலை செய்யறது கூட போதுமானது. மூளைக்கு வேற என்ன பயிற்சிகள் தேவை? உடம்புக்கு பயிற்சி கொடுக்கற மாதிரி மூளைக்கும் சேலஞ்ச் கொடுக்கறது அவசியம். புதுசா ஒரு மொழி கத்துக்கிறது, ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்க பழகிறது, புத்தகம் படிக்கிறது, குறுக்கெழுத்து போடுறது, நண்பர்களோட சேர்ந்து விவாதிக்கிறது இல்லனா விளையாடுறது, இதெல்லாம் மூளையோட நெகிழ்வுத்தன்மை, நியூரோபிளாஸ்டிசிட்டியை பராமரிக்க உதவும். சரி. அடுத்து தூக்கம். போதுமான தரமான தூக்கம் மூளையோட கழிவு நீக்க அமைப்பு, அதாவது கிளைம்பாட்டிக் சிஸ்டம் செயல்பட ரொம்ப அவசியம். நாம தூங்கும்போது தான் மூளை பகல்ல சேர்ந்த நச்சு பொருட்களை, குறிப்பா அல்சைமரோட தொடர்புடைய அமலாய்டு பீட்டா புரோட்டீனை வெளியேத்துது. ஓ, தூங்கும் போதா அது நடக்குதா? ஆமா. கடைசியா மன அழுத்தம். நாள்பட்ட மன அழுத்தம் மூளையை சுருக்கி நினைவாற்றலை பாதிக்கும். தியானம், யோகா, ஆழ்ந்த சுவாசம், இயற்கையில நேரம் செலவழிக்கிறது, வலுவான சமூக உறவுகள் இதெல்லாம் மன அழுத்தத்தை குறைச்சு மூளையை பாதுகாக்க உதவும். இவ்ளோ தகவல்களையும் கேட்ட பிறகு கொஞ்சம் மலைப்பா இருக்கு. இதை எப்படி எங்க அன்றாட வாழ்க்கையில எளிமையா கடைபிடிக்கிறது? ஏதாவது பிராக்டிக்கல் டிப்ஸ்? நிச்சயம். பெரிய மாற்றங்களை ஒரே நாள்ல செய்ய ட்ரை பண்ண வேண்டாம். சின்ன நிலையான படிகளா ஆரம்பிக்கலாம். 1. உங்க தட்டை நிரப்புங்க. தட்டை நிரக்கிறதா? ஆமா, உங்க தட்டுல பாதிக்கு மேல காய்கறிகளும் பழங்களும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கோ அவ்வளோ நல்லது. சரி. 2. முழுமையை தேடுங்க. மைதாவுக்கு பதிலா முழு கோதுமை, வெள்ளை அரிசிக்கு பதிலா பிரவுன் ரைஸ் இல்ல சிறுதானியம், ஜூஸுக்கு பதிலா முழு பழம்னு ஹோல் ஃபுட்ஸை செலக்ட் பண்ணுங்க. பருப்பு, பயறு வகைகளை அடிக்கடி சேருங்க. ஓகே. 3. நல்ல கொழுப்பை நாடுங்க. சமையலுக்கு ஆலிவ் எண்ணெய் இல்ல தேங்காய் எண்ணெய் மிதமா யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு கையளவு நட்ஸ், வால்நட், பாதாம் இல்லனா விதைகள், ஆலி, சியா, பூசணி சாப்பிடலாம். வாரத்துக்கு 2 தடவையாவது மீன், குறிப்பா கொழுப்பு நிறைஞ்ச மீன் சேர்க்க ட்ரை பண்ணுங்க. 4. தண்ணி குடிங்க. தாகம் எடுக்கிற வரைக்கும் காத்திருக்காதீங்க. நாள் பூரா சீரா தண்ணி குடிங்க.
தவிர்க்க வேண்டியவைன்னு எதை முக்கியமா சொல்லுவீங்க? முதல் எதிரி டிரான்ஸ்ஃபேட். லேபிள்கள்ல பார்ஷியலி ஹைட்ரோஜனேட்டட் ஆயில்ஸ்னு இருந்தா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. கண்டிப்பா. ரெண்டாவது சர்க்கரை. குறிப்பா சர்க்கரை சேர்த்த பானங்கள், ஸ்வீட்ஸ், பேக்கரி பொருட்களை ரொம்ப குறைங்க. மூணாவது ப்ராசஸ்டு மீட்ஸ், சாசேஜஸ், சலாமி இந்த மாதிரி. சரி. முடிஞ்ச வரைக்கும் வீட்ல சமைக்கிறது பெஸ்ட். அப்போதான் என்ன சேர்க்கிறோன்னு நமக்கு தெரியும். வீக்கெண்ட்ல பிளான் பண்ணி சில பேசிக் உணவுகளை சமைச்ச பருப்பு, வேக வச்ச காய்கறி மாதிரி ரெடி பண்ணி வச்சா வார நாட்கள்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆர்கானிக் உணவுகள் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவசியமா? பூச்சிக்கொல்லிகளோட தாக்கம் மூளையில எப்படி இருக்கும்னு ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சா ஆர்கானிக் வாங்குறது நல்லது. குறிப்பா டர்ட்டி டசன்னு சொல்ற லிஸ்ட்ல இருக்கிற பழங்கள், காய்கறிகளுக்கு ஸ்ட்ராபெரி, கீரை, ஆப்பிள் மாதிரி. ஓ, அப்படியா? கிளீன் 15 லிஸ்ட்ல இருக்கிற வெங்காயம், அவகேடோ, சோளம் இதுக்கெல்லாம் ஆர்கானிக் அவ்வளோ அவசியம் இல்ல. ஆனா ஆர்கானிக் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல. சாதாரண காய்கறி பழங்களை நல்லா கழுவி சாப்பிட்றது எதையுமே சாப்பிடாம இருக்கிறத விட எவ்வளவோ மேல். சரி, ஊட்டச்சத்துக்களின் ஒருங்கிணைந்த செயல்பாடு, நியூட்ரியன்ட் சினர்ஜி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்? சப்ளிமெண்ட்ஸை பத்தி. ஆமா, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். சாப்பாட்டுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் தனித்தனியா வேலை செய்யறதை விட ஒண்ணுக்கொன்னு துணையா சேர்ந்து செயல்படும்போது அதோட முழு பயனும் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு? உதாரணமா இரும்புச்சத்து, அயன் உடம்புல உறிஞ்சப்படுறதுக்கு வைட்டமின் சி உதவுது. கீரையில இருக்கிற இரும்புச்சத்து அதோட எலுமிச்சசாறு சேர்க்கும்போது இன்னும் நல்லா கிடைக்கும். இதனால தான் இயற்கையான முழு உணவுகளை சாப்பிட்றது தனித்தனியா சப்ளிமெண்ட் எடுக்கிறத விட பல மடங்கு சிறந்தது. உணவுல இந்த ஊட்டச்சத்துக்கள் இயற்கையாவே சரியான காம்பினேஷன்ல இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு குறிப்பிட்ட ஊட்டச்சத்து குறைபாடு இருந்தா டாக்டரோட அட்வைஸ் படி ஒமேகா 3, DHA, கோலின், பி காம்ப்ளெக்ஸ், கோப்யூட்டன் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா அது எப்பவுமே ஆரோக்கியமான உணவுக்கு ஒரு மாற்றாகாது. ஆக இத்தனை தகவல்கள்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம சாப்பிடுற ஒவ்வொரு கவளம் சாப்பாடும் நம்ம மூளையோட ஆரோக்கியம், நம்ம ஞாபக சக்தி, நம்ம எதிர்கால நலம் இதுலெல்லாம் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறது தான். இது ஒரு சக்தி வாய்ந்த உண்மை. ஆமா, இது முதல்ல கொஞ்சம் சிக்கலா தோணினாலும் நாம செய்யற சின்ன ஆரோக்கியமான மாற்றங்கள் கூட நீண்ட காலத்துல மிகப்பெரிய பலன்களை தரும். மிகச்சரியா சொன்னீங்க. இது சிக்கலானதே இல்ல. இது நமக்கு பவர் கொடுக்கிற ஒரு விஷயம். நம்ம மூளையோட ஆரோக்கியம், நம்ம எதிர்காலம் பெருமளவுக்கு நம்ம கையில தான் இருக்கு. ஆமா. இத ஒரு சுமையா பார்க்காம ஒரு அற்புதமான வாய்ப்பா பாருங்க. நீங்க இன்னைக்கு உங்க தட்டுல செய்யற ஒரு சின்ன மாற்றம், ஒரு ப்ராசஸ்டு பொருளை தவிர்க்கிறது, ஒரு கீரையை சேர்க்கிறது, ஒரு கிளாஸ் தண்ணி கூடுதலா குடிக்கிறது, இது உங்க மூளையோட எதிர்காலத்தை நீங்க எவ்ளோ சிறப்பா மாற்றி அமைக்கிறீங்கிறதுக்கான ஒரு படி. இத மனசுல வச்சு ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உங்க மூளைக்காக நீங்க செய்ய போற அந்த ஒரு நல்ல மாற்றம் என்னவா இருக்கும்? இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம்.